லவ் பிரெயின் சிண்ட்ரோம் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரீசெண்டாக சைனாவில் ஒரு 18 years old பொண்ணு அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு more than 100 times கால் பண்ணி அந்த பையன் அட்டன் பண்ணலன்னு சொல்லி வீட்டில் இருக்க ஜாமான்லாம் உடச்சி பால்கனிலேருந்து குதிக்க போயிட்டான்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து போலீஸை ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்கான். போலீஸ் வந்து அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணுக்கு வந்து பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குதுன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக அந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பைப்போலார் டிஸார்டர் இது மாதிரியான அதர் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டருக்கு இந்த சைனீஸ் மீடியா வச்ச நிக்நேம் தான் லவ் பிரெயின் சிண்ட்ரோம். பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் ஒருத்தங்களுக்கு இருக்குங்கிறதுக்கான சைன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து க்ரானிக் ஃபீலிங் ஆஃப் எம்ப்டினஸ், ஒரு வெறுமை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்னடா வாழ்க்கை இது, எதுவுமே பெருசாக எக்ஸைட் பண்ணலேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். பயங்கரமாக அன்கண்ட்ரோலபிளாக கோவம் வரலாம். அலாங் வித் தேட் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். டக்குன்னு அவங்க வந்து கோவப்பட்டுட்டு இருப்பாங்க, டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க, டக்குன்னு கோவப்பட்டதை நினச்சி வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. இது மாதிரி வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் இமோஷனுக்குள்ளே அவங்க வந்து ஸ்விங் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்களோட இமோஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இம்பல்சிவிட்டிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். கண்மூடித்தனமாக சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க. அது ஸ்பெண்டிங்காக இருக்கட்டும், ரேஷ் டிரைவிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ட்ரக் யூஸாக இருக்கட்டும், யோசிக்காமல் டக்குன்னு ஏதாவது ஒரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் அவங்க பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் கேசஸ் அது தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரியான செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியராக கூட இருக்கலாம். அவங்களுக்கு தான் யார், அவங்களோட கோர் பிலீஃப்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதுலேயே ஒரு கிளியரான ஒரு பிக்சர் இருக்காது. அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, அடுத்து கொஞ்ச நாள் அதை டக்குன்னு மாற்றிடுவாங்க. இதை தான் வந்து ஐடென்டிட்டி டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆஃப் அபெண்டன்மெண்ட் இருக்கும். எங்கே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்கள வந்து பிடிச்சி வச்சுக்க அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போவாங்க. அண்ட் மோஸ்ட்லி இது மாதிரி இண்டிவிஜுவல்ஸோட ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா டக்குன்னு கொண்டு போய் கோபுரம் உச்சியில் உட்கார வச்சுருவாங்க. அடுத்த நிமிஷமே பிடிக்காமல் போயிடுச்சுன்னா வந்து அந்த கோபுரத்தையே உடச்சி நொடுக்க கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்கு லாங் டேர்ம் ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு நிறைய இருக்காது. இப்போ நான் சொன்ன சயின்ஸில் ஏதாவது 5 இருந்தாலே அதை வந்து நம்ம பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். இது யூஸ்வலாக லேட் டீன்ஸ் அண்ட் 20s இருக்கிறவங்ககிட்ட நம்ம அதிகமாக பார்க்கலாம். அண்ட் ஆஸ் தீஸ் பீப்புள் மெச்சூர் அண்ட் அவங்களோட பிஹேவியரோட கான்சிக்வன்ஸ் அவங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த பிஹேவியர்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகலாம். அண்ட் இந்த டிஸார்டரோட இன்டென்சிட்டி குறையிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டிஸார்டரோட இன்னொரு மெயின் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பைப்போலார் டிஸார்டர், பிடிஎஸ்டி, வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அது மாதிரியான அதர் மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸுமே இந்த இண்டிவிஜுவல்ஸுக்கு வரதுக்கான ரிஸ்க் ரொம்பவே அதிகம். அண்ட் சூசைடல் ரிஸ்க்குமே உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதை எவ்வளோ ஏர்லியஸ்ட்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. இதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக வந்து கவுன்சிலிங் தான். அதர் டிஸார்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டரோட ட்ரீட்மெண்ட் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போ அந்த பர்சன் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதெல்லாம் நான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோடு வராங்களோ அப்போ தான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அவங்களோட பிஹேவியர் கூட இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு, அப்படி ஒரு ஆட்டிடியூடில் இருந்தாங்கன்னா தெரப்பி ரொம்பவே சேலஞ்சிங்காக தான் இருக்கும். தெரப்பி மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா மெடிகேஷன்ஸும் சில நேரம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா அது மோஸ்ட்லி அவங்களுக்கு வர அந்த இம்பல்சிவிட்டி, மூட் ஸ்விங்ஸை குறைக்கிறதுக்கான மெடிகேஷனாக தான் இருக்கும். அதை தாண்டி வந்து அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன், ஆன்சைட்டி இது மாதிரியான அதர் கோஎக்ஸிஸ்டிங் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான மெடிகேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு வராதிங்க. அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு வந்தால் இன்னுமே ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்கும்.